வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 அதிகாரம் 21 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். 2 ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வசனத்தில் வைத்திருக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதங்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். முதல் ஆசீர்வாதம் என்ன? வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். கர்த்தர் உங்களுக்காக வீட்டை கட்டுவாராக. தாவீதை பார்த்து தேவன் சொன்னார், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நிலையில்லாத இடத்தில் நிரந்தரமான வாசஸ்தலம் இல்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான கூடாரத்தை, அழகான வாசஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். வீடுகளை கட்டும்படிக்கு கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்லுகிறது போல, கர்த்தரே முன்னின்று உங்களுக்காக ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுப்பாராக. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருடைய வல்லமை எபேசியர் 3:20 படி தேவன் அதை செய்ய போகிறார். வீடுகளை கட்டுவீர்கள், அதிலே குடியிருப்பீர்கள். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! வீடுகளை கட்டி இன்னொருவர் குடியிருப்பது கிடையாது. வீடுகளை கட்டி அதிலே நீங்கள் குடும்பமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அதிலே குடியிருக்கும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அநேகர் வீடுகளை கட்டுவார்கள், ஆனால் குடியிருக்க முடியாத அளவுக்கு பல தடைகள் இருக்கும். ஆனால் தேவன் உங்களுக்கு தடைகளை உடைத்து போட்டு வீடுகளையும் கட்டி அதிலே குடியிருக்கவும் கர்த்தர் செய்கிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனியை புசிப்பீர்கள். 128 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று. உங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சம்பாத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை அந்நியர் சாப்பிட மாட்டார்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்கள். நீங்கள் திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள். உங்கள் கைகளினாலே நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையும் உத்தமமாய் நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிலத்திலே நீங்கள் சிந்துகிற வேர்வைகள் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் அதற்குண்டான பலனை கொடுப்பார். திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறீர்களே, அதன் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். நீங்கள் நாட்டுவது அந்நியர்கள் புசிப்பதுமாக கிடையாது. நீங்கள் நாட்டுவீர்கள், நீங்கள் அதன் கனியை புசிப்பீர்கள், நீங்கள் பிரயாசப்படுவீர்கள், நீங்கள் அதற்குண்டான பலனை அனுபவிப்பீர்கள். குடும்பமாய் உங்களுக்குண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளுவார். இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 ஆசீர்வாதங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பாராக. விசுவாசத்தோடு கூட சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.